Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்க்கிறது சாப்டர் 14 ப்ராபபிலிட்டி. சரிங்களா? ப்ராபபிலிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்றோம். லாஸ்ட் வீடியோல ப்ராபபிலிட்டியோட டெஃபினிஷன், பேசிக் டெஃபினிஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும்? அதுக்கு தேவையான பேசிக் டெஃபினிஷன்ஸ் என்னென்ன? ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன? ஈவென்ட் எப்படி இருக்கும்? சரிங்களா? அதுக்கு பிறகு ஒரு ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? ஓகே, ஷுர் ஈவென்ட் எப்படி இருக்கும்? இம்பாசிபிள் ஈவென்ட் எப்படி இருக்கும்? ஓகே, வாட் இஸ் த சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி? டோட்டல் ப்ராபபிலிட்டி எவ்வளவு? ஓகே, ஷுர் ஈவென்ட் பிளஸ் இம்பாசிபிள் ஈவென்ட் ப்ராபபிலிட்டி ரெண்டுத்தோடதும் ஈக்குவல் டு 1. சரிங்களா? சோ டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் 1. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்திருக்கோம் லாஸ்ட் வீடியோல. சரிங்களா? ரைட். இப்போ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி எக்ஸைஸ் 14.1ல ஃபிஃப்த் சம் பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இஃப் ப்ராபபிலிட்டி, இது ஷுர் ஈவென்ட். ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் இ, ஒரு ஈவென்ட்டுக்கு வேல்யூ கொடுத்திருந்தாலே கண்டிப்பா அது ஷுர் ஈவென்ட் தாங்க. சரிங்களா? இஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இஸ் 0.05, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் இ? ஓகே, சோ காம்ப்ளிமெண்ட் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஒரு ப்ராபபிலிட்டி, ரியல் ப்ராபபிலிட்டி கொடுத்திருக்கிறாங்க. சோ அதோட காம்ப்ளிமெண்ட் என்ன? ஓகே, நம்மளுக்கு நல்லா தெரியும். ஓகே, ஒரு ப்ராபபிலிட்டியோட ஈவென்ட் பிளஸ் காம்ப்ளிமெண்ட், ஐ மீன் நாட் அன் ஈவென்ட். ஓகே, ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி வில் பி 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் 1. ஓகே, இப்போ இங்க என்னன்னா, ஒரு ப்ராபபிலிட்டியோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ ப்ராபபிலிட்டி வேல்யூ இஸ் நதிங் பட் பி ஆஃப் இ. ஏதோ ஒரு ஈவென்ட் நடந்திருக்கு, அந்த ஈவென்ட்டுக்கு ரிசல்ட் இருக்கு. பி ஆஃப் இ இஸ் 0.05. சோ வி ஹாவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஃபார் நாட் இ. ஓகே, ரைட். வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம். ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள்ங்க. ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும் இந்த டாபிக்கே. சரிங்களா? வாங்க பார்ப்போம். சொல்யூஷன் சொல்யூஷன் given probability of an event E is 0.05. ஓகே, இது கொடுத்திருக்காங்க. So we have to find probability of not an event. ஓகே, அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரிங்களா? ரைட். To find, so we have to find probability not E. ஓகே, probability of an event not E, அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ரைட். But we know that என்ன நம்மளுக்கு தெரியும்னா, probability of an event plus probability not an event equal to 1 because sum of the probability is 1. okay, I mean total probability 1. அந்த total probabilityல எல்லாமே இருக்கும். okay, not an event இல்ல நிறைய ஈவென்ட்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கூட கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். நம்ம இங்க எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா, probability of an event E plus probability of not an event E is equal to 1. இந்த ஃபார்மட் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஓகே, இதுல தெரிஞ்ச வேல்யூவை நோட் பண்றோம். ஓகேயா? நம்மளுக்கு என்ன தேவை? probability not an event E. ஓகே, ரைட். so probability of not an event E is nothing but 1 minus of probability of an event, which is nothing but 1 minus, okay, probability of an event. Yeah, probability of E, that value is 0.05. சரிங்களா? ஓகே, so இப்ப டிஃபரன்ஸ் என்ன நம்மளுக்கு? 0.95 வருமா? so that is not an event E. okay, 0.95. so therefore probability not an event E is nothing but 0.95. அவ்வளவுதாங்க. சரிங்களா? so பாசிபிள் ஈவென்ட் பிளஸ் இம்பாசிபிள் ஈவென்ட் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு பாசிபிள் ஈவென்ட்டுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.05ன்னு. ஸோ அந்த வேல்யூவை எடுத்து நோட் பண்றோம். இம்பாசிபிள் ஈவெண்ட்டை லெஃப்ட் சைடு வச்சுக்கிறோம். பாசிபிள் ஈவெண்ட்டை 1 மைனஸ், அதாவது காம்ப்ளிமெண்ட் ஆக்சுவலா. சரிங்களா? ஸோ 1 மைனஸ் பி ஆஃப் இன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்றோம். சரிங்களா? ஓகே, யா, 6th சம் பாருங்க. A bag contains lemon flavored candies only. Okay, a bag contains lemon flavored candies only. Okay, right. Malini takes out one candy without looking into the bag. What is the probability that she takes out? First point, orange flavored candy. Second point, lemon flavored candy. Okay, right. So question என்ன கொடுத்திருக்காங்க? A bag contains lemon flavored candy. Okay, lemon flavored candies only. So lemon flavored மட்டும்தான் இருக்கு. ஆனா என்ன கேக்குறாங்கன்னா,
ஆரஞ்சு ஃப்ளேவர்ட் கேண்டி கேட்குறாங்க, லெமன் ஃப்ளேவர்ட் கேண்டி கேட்குறாங்க. ஓகே, ப்ராப்ளம் பார்க்கலாமா? வாங்க, ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள்ங்க. ஓகே, சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். ஓகே, இங்க வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் கேண்டீஸ் பத்தியும் பேசல. லெமன் ஃப்ளேவர்ட் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ ஆரஞ்சு ஃப்ளேவர் கேண்டிக்கு ஒண்ணுமே இல்லங்கிறதுனால இட் இஸ் 0. சரிங்களா? ஓகே. ஸோ சொல்யூஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். There is there is no orange candies in that bag. There is no orange. There is no orange candies flavor. There is no orange flavored candies. Okay. There is no orange flavored candies in that bag. ஓகே, அந்த பேக்ல ஆரஞ்சு ஃப்ளேவர் கேண்டீஸே இல்ல. சரிங்களா? ரைட். ஸோ தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி டிஃபைன் பண்றோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆரஞ்ச் ஃப்ளேவர்டு candies is equal to 0. There is no orange flavored candy. Okay, second point, lemon flavored candies பார்க்கிறோம். சரிங்களா? lemon flavored candies. So ஒரே ஒரு candies தான் எடுக்க போ, ஒரே ஒரு சாக்லேட் தான் எடுக்க போறா. ஓகே, அந்த பொண்ணு ஒரே ஒரு சாக்லேட் எடுக்கிற மாதிரி தான் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா he takes one candy. So probability 1. சரிங்களா? she takes one candy without looking the bag. Okay, right. So இப்போ probability of lemon flavored candy. So probability of lemon flavored candy equal to 1. Okay. ஸோ இதுதாங்க இதோட ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெமன் ஃபிளேவர்ட் கேண்டீஸ் மட்டும் அந்த பேக்ல இருக்கிற மாதிரி சம் கேண்டீஸ் இருக்கு. ஓகே, சில சாக்லேட்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆரஞ்சு ஃபிளேவர்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ரைட். இப்போ இவங்க ப்ராப்ளத்துல என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஆரஞ்சு ஃபிளேவர்ட் கேண்டி? ஸோ ஆரஞ்சு ஃபிளேவர்ட் கேண்டீஸே இல்லை அங்க. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி 0. Lemon candies, she takes only one chocolate from that bag. Okay, so அப்போ lemon flavored candies ஓட probability பாத்தீங்கன்னா 1. சரிங்களா? Right. Yeah, next problem பாருங்க. It is given that in a group of 3 students, the probability of 2 students not having the same birthday. Okay, 2 students not having the same birthday probability is 0.992. ஓகேங்களா? ரைட். What is the probability that the two students have the same birthday? Okay, so in a group of students, 3 members in a student, so 3 members in a group. Okay, 3 students are in the group. Okay, right. So என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 students not having the same birthday ஓட probability 0.992. Okay, இப்போ என்ன கொஸ்டின் என்னன்னா 2 students have the same birthday இருக்கிறவங்களோட probability என்ன? What is the probability that the 2 students have the same birthday? Okay, right. Problem ரொம்ப simple. நம்ம as usual previous problemத்துல எப்படி solve பண்ணோமோ the same procedure we can follow here. Okay, total probability எடுத்துட்டு have the same birthday, not have the same birthday equal to 1. Okay, we in this problem we have not having the same birthday probability, so you can substitute in that side. So 0.992. So automatically that number is moving towards to the right hand side, so we can reduce it to that value. So we have the probability have the same birthday ஓட probability result நம்மளுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறப்ப. ஓகே, வாங்க பார்ப்போம், சால்வ் பண்ணுவோம். சொல்யூஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறத எடுத்து எழுதிக்கங்க. ஓகே, given probability not have probability 2 student not have same birthday.
ஓகே, கொஸ்டின்ல அப்படித்தானே கொடுத்துருக்காங்க. two students not having the same birthday. Okay, two student not having the same birthday. Two student not having the same birthday is equal to 0.992. Okay, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா probability of two students having the same birthday. Okay, having the same birthday. இதான் find out பண்ண போறோம். That is question mark. Okay, that is question mark. So we know that நம்மளுக்கு என்ன தெரியும், total probability equal to 1. ஓகேங்களா? Okay, we know that total probability equal to 1. Okay, total probability 1 னா two student probability of having same birthday மேல எழுதியிருக்கேன் எல்லாமே. Okay, two students having same birthday, not having same birthday plus probability of not having same birthday is equal to 1. Okay, நம்மளுக்கு இந்த portion தெரியும். சரிங்களா? இந்த portion தான் தெரியாது. So I have to keep it in the left hand side. Having same birthday. Having same birthday. That is equals 1 minus of not having same birthday value is 0.992. So that is equals 0.008. Okay, that is 0.008. Therefore, probability of two students having the same birthday is equal to 0.008. Okay, that is our result. Okay, தொடர்ந்து படிங்க, புரிஞ்சு படிங்க. ஏதாவது டவுட்ஸ், கொரிஸ், கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா chat பாக்ஸ்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நான் ரெக்டிஃபை பண்றேன். ஓகே, ஐ கேட்ச் யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. See you. Thank you.